பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கம் அரசு நேற்று அறிவிப்பு என்பதாக இந்த செய்தியை வெளியாகிறது. பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுவதாகவும் அது தொடர்பான தகவல்களை எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளில் அறிவிக்க முடியும் என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான 2ஆம் நாள் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயங்கரவாத தடைச் சட்டம் தொடர்பில் முன்வைத்த விடயங்களுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரினால் இந்த விடயங்கள் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன. எனவே நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் என்பதை பற்றி நாங்கள் முதலில் அவதானத்தினை செலுத்தலாம். அவர் குறிப்பிடுகிறார், தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை மீளப்பெற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் அவர் கிளீன் ஸ்ரீலங்காவில் திட்ட சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். எனவே பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிக்கமைய அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்ததாக அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பான இணையதளத்துக்கு சென்று அந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் அறிந்து கொள்ள முயற்சித்தேன். அது சமூகம், பொருளாதாரம் மற்றும் தார்மீக பொறுப்பு என்ற 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை தனித்தனியாக பார்வையிட்டேன். ஒருங்கிணைப்பின் மூலம் நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்படுகிறது. இங்கே இன்னும் விரிவான விளக்கங்கள் அவசியமாகும். இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் பெரிய ஆணையை வழங்கி இருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிராகவே இந்த ஆணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 75 வருடங்களாக நாடு பாரிய ஊழல் மோசடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. இதனை சுத்தப்படுத்த வேண்டும் என்றே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். நீதியமைச்சர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பிலும் கூற வேண்டியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் பிரதான கட்சியாக ஜேவிபி உள்ளது. இந்த கட்சி நாட்டில் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்த கட்சி. இவர்கள் இப்போது அவற்றை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நெறிமுறை என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள், ஆனால் நீங்கள் செய்வதை பொறுத்தே அர்த்தம் கொள்ள முடியும். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சனையின் பயங்கரவாத தடைச்சட்டம் மிக முக்கியமானது. நான் சில கொள்கைகளுக்கு இணங்காவிட்டாலும் ஜேவிபியினர் இதனை எதிர்த்தார்கள். அவர்களும் அதனால் பாதிக்கப்பட்டார்கள். தேர்தலின் போதும் அதற்கு முன்னரும் இது மீள பெற்றுக் கொள்ளப்படும் என்று கூறினார்கள். இப்போதும் காலம் தேவை என்று கூறுகிறார்கள். அதற்கு காலம் தேவைதான். ஆனால் 2015ஆம் ஆண்டில் வந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை திருத்துவதற்கும் மீள பெற்றுக்கொள்ளவும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அப்போது அனுரகுமார் திசாநாயக்க அதனை எதிர்க்கவில்லை. இப்போது தேர்தலின் பின்னர் அரசாங்கம் ஒரு வார காலத்திலேயே பின்வாங்கிக் கொண்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தில் தவறுகள் இடம்பெற்றுள்ளது. இதனை மீளப்பெறுவதாக கூறினாலும் போலீசார் இதனை எப்போதும் தவறாகவே பயன்படுத்துகிறார்கள். அரசாங்கம் செய்யாவிட்டாலும் போலீசார் தவறான வகையிலேயே பயன்படுத்துகிறார்கள். இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். இதனையே நான் குறிப்பிடுகிறேன். இந்த சட்டம் பாடசாலை ஆசிரியர்கள் மீதும் பயன்படுத்தப்படுகிறது. பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கிளிநொச்சி கோணாவில் மகாவித்தியாலயத்துக்கு சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அங்கு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அது தொடர்பில் ஆசிரியர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதேவேளை வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிக கவனமாக ஆராயப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார். நினைவேந்தல் என்பது பயங்கரவாதம் என்று தெற்கில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள். இவர்கள் கூறுகிறார்கள் என்பதற்காக வடக்கு கிழக்கில் அதனை எவ்வாறு பார்க்க முடியாது. இது நெறிமுறையை மீறும் விதமாகும். நீங்கள் அந்த சட்டத்தை உங்களுக்கு ஏற்றவாறு தவறாக பயன்படுத்த முடியாது. நீங்கள் மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு வருடத்தில் அதனை செய்ய வேண்டும். அதனை பின்னர் செய்ய முடியாது. காலதாமதம் செய்தால் பின்னர் நெருக்கடிகளை ஏற்படுத்தும். தெற்கில் உள்ளவர்கள் முறைப்பாடு செய்வதற்காக வடக்கு கிழக்கில் நினைவேந்தல்களை வித்தியாசமாக பார்க்க முடியாது. இதனால் பழைய அரசாங்கம் போன்றே கஷ்டப்பட வேண்டி வரும். இதேவேளை யாழ் மத்திய கல்லூரிக்கு புதிய அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டார் என்றும் அவர் ஒரு பெண் அதிபர் சேவைக்குரிய அனைத்து தகுதிகளையும் கொண்டவராக இருக்கிறார். இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவின் அரசியல் தலையிட்டால் அவரின் பதவித்தடை செய்யப்பட்டது. தற்போது பதிலதிபராக இருப்பவர் முற்றிலும் தகுதியற்றவர். அப்போது எதிர்க்கட்சியில் இருந்த தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அரசியல் தலையீடுகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். இப்போது அவர் கல்வி அமைச்சராக இருக்கிறார். இது தொடர்பில் அவர் தலையிட வேண்டும் என்பதாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருந்தார். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நேற்றைய தினம் இது தொடர்பில் கருத்துக்களை வெளியிடும்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து அவர் பேசியிருந்தார். அதிலும் பிரதானமாக இந்த விவகாரங்கள் குறித்து நாங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்தி இருக்கிறோம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியதோடு பயங்கரவாத சட்டத்தை விரைவில் நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதில் மாற்றுச் சட்ட உருவாக்கம் தொடர்பிலும் ஆராய்வதற்கு அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டிருப்பதாக ஹர்ஷன நாணயக்கார அமைச்சர் அவர்கள் இவ்வாறு நேற்றைய தினம் கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அவருடைய கருத்திலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுவது குறித்தான விடயங்கள் அதனை எவ்வாறு எதிர்வரும் காலங்களில் செயற்படுத்தப் போகிறோம், புதிதாக எவ்வாறு அது முன்வைக்கப்பட போகிறது என்பது பற்றி அவர் கூறியிருந்தார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டார் என்றும் இது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்படுகிறது. அது தயாரிக்கப்பட்டதும் குழுவில் ஆராய்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும்
அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்படும். அது தொடர்பான விவரங்களை எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வுகளில் உறுதிப்படுத்துவோம். இதற்கமைய பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்பதோடு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் என்ற கருத்தினையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவும் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்து பேசியதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சுனில் வட்டகல இதை பற்றி கூறும்போது இதனை ஆராய்வதற்காக ஒரு உபகுழு நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பயங்கரவாத தடைச்சட்டம் பற்றி பேசப்படுகிறது. ஏனைய கட்சிகளை காட்டிலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தால் நாங்கள் தான் பாரதூரமாக பாதிக்கப்பட்டவையும், ஆகவே இதன் பாரதூரம் எமக்கு தெரியும். பயங்கரவாத தடைச்சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பிலும் மாற்றீடு சட்டம் உருவாக்கம் தொடர்பிலும் ஆராய்வதற்கு அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்படுகிறது. உபகுழுவின் பரிந்துரைக்கமைய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பாரதூரத்தை நாங்கள் நன்கு அறிவோம். தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதி கமையை சட்டத்தை நீக்குவோம் என்பதான உறுதிமொழியினை அரசாங்கம் இவ்வாறு அழுத்தம் திருத்தமாக வழங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் காணலாம்.